எந்த ஒரு செயல்பாட்டிலும் கர்வம், அகந்தை, தான் தான் என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஆண்டவனிடம் நாம் கொண்ட பக்தியே, அந்த பக்தியில் கூட நான் தான் பக்தியில் சிறந்தவன், எனக்கு மிஞ்சிய பக்தியில் யாருமே கிடையாது அப்படின்னு சில பேர் அதில் கூட கர்வத்தோடு இருப்பாங்க. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பதிந்து விட்டால் அதுவும் கர்வம்தான். அந்த கர்வமும் இருக்கக்கூடாது. ஆண்டவனிடத்தில் கூட நான் தான் பக்தியாக இருக்கேங்கிற கர்வம் கூட, அந்த கர்வமும் இருக்கக்கூடாது என்பது நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மையாகும். இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்குது. அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணன் மீது அபரிதமான அன்பு கொண்டவன், பாசம் கொண்டவன், பக்தி கொண்டவன், உண்மையிலே பெரும் பக்தி. அந்த கிருஷ்ண பக்தியில் தன்னை விடவும் சிறந்தவர் யாருமே இல்லை, தான் தான் சிறந்தவர் என்ற கர்வம் மட்டும் அவன்கிட்ட உள்ளுக்குள் மனசுக்குள்ளே இருக்குது. தன்னை விட கிருஷ்ண பக்தியில் சிறந்தவர் உலகத்தில் எவரும் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும் அவனுடைய உள்மனதில் இருக்குது. அது ஒரு கர்வம். இந்த கர்வத்தை எல்லாம் அறிந்த கிருஷ்ணருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே என்றதை தெரியாமல் இருக்குமா? எல்லாம் அறிந்தவர் அல்லவா கிருஷ்ணர். அர்ஜுனன் மனதில் இருந்த அந்த கர்வத்தையும் அவர் அறிந்து கொண்டார். அந்த கர்வத்தை போக்கி அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். வழக்கம் போல் ஒரு நாள் இருவரும் உலாவுவதற்காக வெளியே கிளம்பி நடந்து கொண்டிருந்தார்கள். சிறிது தூரத்தில் சிறிது தூரம் நடந்து சென்றோன்னே அங்கே ஒரு காட்சி அவர்கள் பார்த்தார்கள். அங்கே யாரோ ஒருவன் ஒரு உலர்ந்த புல்லை எடுத்து தின்றுக்கிட்டு இருக்கான். உலர்ந்த புல். அவனை பார்த்த உடனேயே அர்ஜுனனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் சரியான உண்மையான தீவிரமான விஷ்ணு பக்தன், வைணவன் என்பதை அர்ஜுனன் நன்றாக புரிந்துக்கிட்டான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான வைணவர்கள் உயிர் வதை செய்ய மாட்டார்கள், உயிர் பலி செய்ய மாட்டார்கள், எந்த உயிருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. தீவிரமான விஷ்ணு பக்தர்கள் பச்சை புல் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை புல், அந்த பச்சை புல்லுக்கும் உயிர் உண்டு என்று கருதுபவர்கள். அதனாலே தான் அந்த வைணவன் உயிரற்ற உலர்ந்து போன புல்லை தின்று கொண்டிருந்தான். இப்படி உயிர்வதை செய்வதையே தவறு என்று எண்ணுபவன் பச்சை புல்லை கூட தின்னாது ஒரு உலர்ந்த உயிரற்ற காஞ்சு போன ஒரு புல்லை தின்னும் அவன் இடுப்பில் மட்டும் ஒரு கூரிய கத்தியை தொங்க விட்டுக்கிட்டு இருந்தான். இடுப்பில் கத்தி தொங்குது கூரிய. அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இப்படி ஒரு தீவிர வைணவனாக இருக்கான், புல்லை கூட காய்ஞ்ச புல்லை தின்றான், பச்சை புல்லை கூட திங்காமல், ஆனால் கத்தியை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கானே, எதுக்கு இவனுக்கு கத்தி, ஏன் கத்தியை தொங்க விட்டு கொண்டு இருக்க வேண்டும்? இது அவனுக்கு அர்ஜுனனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு காரணம் மட்டும் அர்ஜுனனுக்கு புரியல, என்ன காரணம் புரியல. அதை தெரிந்து கொள்வதற்காக கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான், கிருஷ்ணா, இது என்ன மிகவும் விந்தையாக இருக்கிறது, இவனை பார்த்தால் புல்லுக்கு கூட தீங்கு இழைக்காத விரதம் கொண்ட வைணவனாக காணப்படுகிறான், ஆனால் கத்தியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணர்கிட்ட. அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீயே அவனை கேட்டு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், நேராக அந்த வைணவன்கிட்ட நேராக போய் வைணவனை பார்த்துன்று, சாமி, உங்களை வணங்குகிறேன், உங்களை வணங்குகிறேன். தாங்கள் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கிழைக்காத ஒரு வீர வைணவருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். புல்லு கூட பச்சை புல்லை தின்னாமல் காஞ்ச புல்லை திங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கூர்மையான கத்தி தேவைப்படுது, ஏன் அதை இடுப்பில் தொங்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே அந்த வைணவர் சொல்கிறாரு, நீ சொல்லுவதெல்லாம் உண்மைதான், உயிர்களை கொல்வதிலே எனக்கு சற்றும் விருப்பம் கிடையாது. நான் மகாவிஷ்ணுவினுடைய தீவிரமான பக்தன். அந்த மகாவிஷ்ணுவிற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய 4 கொடியவர்களை தண்டிப்பதற்காகவே
இந்த கத்தியை நான் எப்பொழுதும் என்னோடு வைத்திருக்கிறேன். அந்த 4 பேரும் எப்படியாவது என்றைக்காவது எந்த நாளிலாவது என்னுடைய வாழ்க்கை ஜென்மத்தில் என் கண்முன் வருவார்கள், என் எதிரிலே வருவார்கள். அவர்களை நேரில் சந்திக்கும் காலத்தைத்தான் நான் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் நேரில் வந்தால் இந்த கத்தியை வைத்து அந்த கொடியவர்களை தண்டிப்பேன். அதற்கான காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கோபமாக சொல்லிட்டான். அர்ஜுனனுக்கு உடனே ஒரு திகைப்பு. அப்படியா சாமி, அந்த 4 கொடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டான். அந்த வைணவன் சொன்னான், அவர்களில் முதலாவது ஆள் யார் தெரியுமா? சொல்லுங்கள் சாமினா. அந்த படுபாவி நாரதன் தான் அப்படின்னார். நாரதரா? அவர் என்ன பாவம் செய்தார்? அவர் எப்பொழுது பார்த்தாலும் நாராயண நாமத்தை சொல்லி கொண்டிருப்பவராயிற்றே அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். அதுதான் காரணம். எப்பொழுது பார்த்தாலும் சதாசர்வம் பகல் இரவு என்று எதுவும் பாராமல் நாராயணா நாராயணான்னு அந்த சங்கீதத்தை சொல்லிக்கிட்டு நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இதனால் என்னுடைய மனம் கவர்ந்த என்னுடைய திருமால் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப தொந்தரவு. சரியாக தூங்கக்கூட முடியல, அவரால் ஓய்வெடுக்க முடியல, ஒரு ப்ரைவேசி இல்லை அவருக்கு. எப்போ பாரு நாராயணன் நாராயணன் சங்கீதத்தை சொல்லிட்டு அவரை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். என்னுடைய நாராயணனை மகாவிஷ்ணு கொஞ்சம் கூட அவருடைய ஓய்வை பற்றி சிந்திப்பது எண்ணி பார்ப்பதே இல்லை. அதனால் முதல் துரோகி அவன் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன், அது சரி, அந்த 2வது நபர் யார் அப்படின்னு கேட்டான் தங்கிக்கிட்டு. அது யார் தெரியுமா? அந்த திமிர் பிடித்த திரௌபதி. உடனே அர்ஜுனனுக்கு ஒரு திகைப்பு, ஷாக் ஆயிடுச்சு. திரௌபதியா? அவள் என்ன பாவம் ஐயா செஞ்சாள் அப்படின்னு. அவள் என்ன பாவம் செய்தாள்? அவளா? எப்பொழுது அவளுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் என் பிரிய மகாவிஷ்ணுவை நாராயணா நாராயணன் கூப்பிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டுறா. ஒரு சமயத்தில் உணவருந்த உட்கார்ந்த போது கூட அவள் தன்னுக்கு உதவி செய்ய அழைத்த அபயக்குரலை எண்ணி உணவு கூட சாப்பிடாம எந்திரிச்சு ஓடிட்டார் என்னுடைய மகாவிஷ்ணு. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தான் சாப்பிட்ட சாப்பாடு இல்லை மீதி. அந்த சாப்பாட்டு பாத்திரத்தில் ஒரே ஒரு பருக்கை தான் மீதி இருக்குது. அந்த பருக்கையை போய் என் பகவானுக்கு போட்டா பாத்தியா, எவ்வளோ ஆணவம் இருந்திருக்கணும் அவளுக்கு. அவள் ஆணவத்தை என்ன சொல்லுவது அப்படின்னு சொன்னாரன். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனன் சொன்னான், அப்படியே அது சரியா ஐயா, அந்த 3வது நபர் யார் அப்படின்னு கேட்டான். அந்த 3வது நபரை பற்றியா கேட்கிறாய்? அவன் கல்லஞ்சக்காரன். தான் துன்பப்படும் போதெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கொள்ள நாராயணா நாராயணான் கூவி 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 குக்குரலிட்டு அழைத்தான் அந்த பிரகலாதன். பிரகலாதனை பற்றி கதை தான் உனக்கு தெரியுமே. அவனுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் நாராயணான் கூப்பிடுவான். அவனை கொதிக்கும் எண்ணெயில் போட்டு இது பண்ணும், அங்கே வந்து நாராயணனை வந்து குதித்து அதுக்குள்ளே காப்பாற்றினார். எல்லாத்துக்கு மேலே கடைசியாக என்ன நடந்துச்சு? அவ்வளோ பெரிய தூணு, இவ்வளோ டன் எடையுள்ள தூணு. அந்த தூணுக்குள்ளே அவர் ஒளிஞ்சிருந்து அந்த தூணை அவ்வளோ தன்னுடைய உடம்பால் ஒட்டச்சிக்கிட்டு வெளியில் வந்தார். அவர் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அந்த தூணை பகவான் கொண்டு உடைத்துக்கிட்டு, அவ்வளோ உறுதியான தூணை பகவான் உடைக்கும்படி உடைத்துக்கொண்டு வெளியே வரும்படி செய்தானே, அந்த பகவானுக்கு எவ்வளோ துன்பம், உடம்பில் வலி ஏற்பட்டிருக்கும். அதனால் அவனையும் விடக்கூடாது. அவன் தான் 3வது. அசந்து போய் பெருமூச்சு விட்டுக்கிட்டு அர்ஜுனன் கேட்டான், அது சரியையா, அந்த 4வது யார் அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த வைணவன் சொன்னான், அவன்தான் மகாபாவி, கொடும்பாவி, மற்றவங்கள விட அதிகமான பாவம் செஞ்சவன் அவன் தான், கொடும்பாவியான அர்ஜுனன் அப்படின்னு சொன்னான். என்னையா சொல்லுகிறீர்கள் அப்படின்னா, ஆமாம், அவன்தான் பெரும் குற்றவாளி. எப்படி, ஏன் அப்படின்னு கேட்குறியா? அவன் செய்த படுபாதக செயலை பார். என்னுடைய தெய்வமாகிய என் பகவானை அவன் ஒரு தேர்ப்பாகனாக இருந்து விட்டு இவன் தேரின் மேல் ஏறி நின்று கொண்டு சவாரி செய்தானே. என் பகவானை தேரை ஓட்டுபவனாக அந்த இழிந்த செயலை மேற்கொள்ளச் செய்து இவன் தேர் நின்று கொண்டான். தேர் ஓட்டும்படியான நிலையை என் பகவானுக்கு வைத்து விட்டானே அந்த பாவி. ஒரு தேர்ப்பாகனாக வைத்து விட்டானே அந்த பாவி. அதனால் அந்த அர்ஜுனன் எவ்வளோ பெரிய கொடுமையான குற்றவாளி தெரியுமா அப்படின்னு சொன்னான் இந்த பெருமாள் பக்தன்.
இதையெல்லாம் கேட்ட அர்ஜுனனுக்கு ரொம்ப திகைச்சு போயிட்டான். அந்த சாதாரண மனிதன் பகவான் மீது கொண்டிருந்த உண்மையான பக்தி, தன்னலம் கருதாத பக்தி, குழந்தைத்தனமான பக்தி, ஆங்கிலத்தில் சொல்கிறோமே இன்னசென்சி, அந்த குழந்தைத்தனமான பக்தி, வெள்ளை உள்ளம் படைத்த பக்தி எவ்வளவு உயர்ந்தது. அந்த வெள்ளை உள்ளத்தையும் அதில் பதிந்து கிடக்கக்கூடிய பக்தி பிரேமையின் கற்பனைக்கு எட்டாத தீவிரத்தையும் கண்டு வியந்து போனவன் அந்த நிமிடம் முதல், அந்த வினாடியிலிருந்து தன்னை விடவும் பகவான் மீது உயர்ந்த பக்தி கொண்டவர் எவரும் இல்லை என்ற அகம்பாவத்தை, கருவத்தை அப்படியே விட்டுவிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மிகவும் அருமையான கதை. எதிலும் எங்கும் எப்போதும் கர்வம், அகந்தை, தான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை அறிவுரையாக சொல்லக்கூடிய அருமையான கதை. நன்றி, வணக்கம், தொடர்.